கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களோடு கூட சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கால வேளை. இந்த கால வேளையில் தியானத்திற்காக லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு வாசித்து தியானியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதனுடைய 25ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தீர்களானால், கர்த்தருடையது கர்த்தருடையது என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எதெல்லாம் கர்த்தருடையது? தலையீற்று முதற்பேலானவைகள் எல்லாம் கர்த்தருடையது. அதே போல தேசத்தில் விளைகிற நிலத்தின் வித்திலும் கனிகளும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகள் 10ல் 1 பங்கு ஆகிறதெல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடையது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரமாணத்தை மீறக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்தித்தான் ஆக வேண்டும். அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிலே பலருக்கும் பிரச்சனை என்ன? கர்த்தருடையதை கர்த்தருக்குத்தானே கொடுக்க வேண்டும், ஏன் நாம் ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். நாம் கொடுக்கிறதெல்லாம் கர்த்தருடையது தான். ஊழியர்கள் யார் என்று வேதத்தில் நீங்கள் படித்தீர்களானால், ஊழியர்களும் அல்லது லேவியரும் கர்த்தருடையவர்கள்தான். அப்போ கர்த்தருக்கு எதெல்லாம் சொந்தமாகிறதோ அதெல்லாம் யாருக்கு சொந்தமாகிறது? லேவிக்கு சொந்தமாகிறது. இதை ஒருத்தர் புரிந்து கொண்டால், நான் கொடுப்பது கர்த்தருக்கு, கர்த்தர் தனக்கு சொந்தமான லேவி கோத்திரத்திற்கு தன்னுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய சிந்தையில் ஒரு காரியம் இருக்க வேண்டும். கர்த்தருடையதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், ஊழியருக்கு கொடுக்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே இல்லாதிருக்க வேண்டும். தலையீற்று முதற்பேரானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள், தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள், 10ல் 1 கர்த்தருக்குரியது. அப்படியானால் நான் கர்த்தருக்குரியதை கொடுத்து விட்டேன். அதை குறித்து எனக்கு இனி கணக்கோ கவலையோ எனக்கு வேண்டாம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்த பிறகு கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுத்துட்டு அதை குறித்ததான கணக்கு கேட்டால் நம்ம கர்த்தர்கிட்ட கணக்கு கேட்குற மாதிரி ஆயிரும். ஆகவே இந்த லேவியராகும் புத்தகத்தை முடிக்கும் பொழுது மிக தெளிவாய் முடிக்கிறான். கர்த்தருடையது என்று சொல்லியே முடிக்கிறான். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவேளையில் ஒரு நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்கி கொள்ளுங்கள். கர்த்தருடையதை கர்த்தருக்கு நான் கொடுத்து விடுவேன். கர்த்தர் அதை யாருக்கு கொடுக்கிறாரோ அது அவருடையது, அவருடைய விருப்பம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே சிந்திக்க தந்த நல்ல சிந்தையின்படி கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கவும் அதை குறித்த எந்த பாரமில்லாமல் வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.